அடுத்தது வீல் அசம்பிளியை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ வீல் அசம்பிளில நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸையும் தனித்தனியா ரெடி பண்ணி அதை எப்படி அசம்பிள் பண்றது, அதுக்கு எப்படி டைமென்ஷன் மென்ஷன் பண்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்காண்டி நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க போறோம். ஸோ அந்த நியூ பேஜோட டெம்ப்ளேட் ஏகேட் அப்படிங்கிற ஓப்பன் டெம்ப்ளேட். ஸோ ஃப்ரெஷ் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை F7 பட்டன் மூலியமா இந்த கிரிட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தான் ஃப்ரெஷ் பேஜ். ஸோ உங்க கிரியேட் பண்ற ஒவ்வொரு காம்பவுண்டையும் தனித்தனி லேயரா செட் பண்ணீங்க. ஏன்னா தேவைப்பட்டா ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்பட்டா ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ண தனித்தனி டைமென்ஷனாக்கும் தனித்தனியா லேயர் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை இண்டிவிஜுவலா பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எத்தனை லேயர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அத்தனை லேயர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ லேயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர்ஸோட பேர் பேஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். அடுத்த லேயரோட பேரை பேஸோட டைமென்ஷன். பேஸ் டைமென்ஷன். ஸோ பேஸுங்கிற காம்பவுண்டுக்கு டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா அது இந்த லேயர் யூஸ் பண்ணி தான் கொடுக்க போறீங்க. அடுத்தது சப்போர்ட். சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதோட டைமென்ஷன் இங்க இருக்கு. ஸோ சப்போர்ட் டைமென்ஷன் டிஎம்னு கொடுக்குறேன். அடுத்தது ஆக்சியல். ஸோ ஆக்சியல் இருக்கு. இது ஆக்சியலோட டைமென்ஷன் ஏ டிம் அப்படின்னு செட் பண்றேன். ஸோ அடுத்து இன்னொரு லேயர்ஸ். ஸோ இன்னொரு காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ வீல். ஸோ வீலுக்கு டைமென்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீலோட டைமென்ஷன். ஸோ வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது. ஸோ நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் சரி. ஸோ வேற எதுவும் ஆட் பண்றதுக்கு ஸோ டெக்ஸ்ட் வீல் டைமென்ஷன் வீல். அடுத்தது நியூ டெக்ஸ்ட். ஓகே. ஸோ லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயர் தேவையில்லாத லேயர், அதை டெலிட் பண்றதுக்கு டெலிட். ஓகே. ஸோ லேயர் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயர்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ 0ங்கிற லேயர் டிஃபால்ட்டா உள்ள லேயர். ஸோ மற்றெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண போது பேஸ். ஸோ அப்படிக்காண்டி பேஸ் அப்படிங்கிற லேயர் ஓப்பன் பண்ணீங்க. ஸோ பேஸ் அப்படிங்கிற லேயர் இங்க இருக்கு. ஸோ நீங்க எது கிரியேட் பண்ணாலும் பேஸுங்கிற லேயர்ஸ்க்கு கீழே தான் கிரியேட் ஆகும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்குவோம். ஸோ ரெக்டாங்கிள். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணீங்க. இல்லைனா ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்க போறேன். சென்டர் பாயிண்ட். ஸோ என்ன டயாமீட்டர் ரேடியஸ்ன்னு கேட்கும். ஸோ இதோட ரேடியஸ் 12. அடுத்தது இதோட இன்னொரு சர்க்கிள் சென்டர். ஸோ இது சென்டர் பாயிண்ட் ரெண்டு சேம் தான். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டையும் சேமா வச்சுக்கிறேன். பட் இதோட ரேடியஸ் மட்டும் 6. ஓகே. இதே மாதிரி உள்ள ரெண்டு சர்க்கிள் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி மேலையும் இந்த சைடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி காப்பி CO என்டர். ஸோ ஸ்பெசிஃபை இதை பேஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ இதான் உங்களோட பேஸ் பாயிண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா மேலே போகணும் அப்படின்னா F8. ஸோ எவ்வளவு தூரம் போகணும். ஸோ இந்த சென்டருக்கும் அந்த சென்டருக்கும் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸை கொடுத்துருங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 58. அடுத்தது இந்த இதுல இருந்து இந்த சைடு எவ்வளவு தூரம் போகணும். ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 112. என்டர். ஸோ இதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை காப்பி பண்ணுங்க. CO ஆர் CP கமெண்ட் மூலமா இதை காப்பி பண்ணிக்கலாம். என்டர். ஸோ இந்த பாயிண்டை பேஸ்ட் பண்ணி ஸோ மேலே எவ்வளவு தூரம். ஸோ இதுக்கு கொடுத்த அதே டிஸ்டன்ஸ் 58. ஓகே. எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ என்ன ப்ரொஃபைல் அந்த பேஸ் இருக்கோ அந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது ஒரு லைன். ஸோ லைனுக்கு Lங்கிற கமெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த லைன் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். இதுக்கு டேஞ்சண்டா ஆரம்பிக்கணும். அதாவது இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா வேணும் அப்படின்னா TAN டைப் பண்ணுங்க. ஸோ டேஞ்சன்ட். ஸோ இதான் டேஞ்சோட சிம்பிள். ஸோ இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா வேணும். அடுத்து TAN. வேற எங்க டேஞ்சண்டா வேணும் டைப் பண்ணுங்க. இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா வேணும். அடுத்தது லயன். அதுவும் TAN டேஞ்சன்ட். ஸோ இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா வேணும். ஸோ இன்னொன்னும் டேஞ்சன்ட். ஸோ இந்த சர்க்கிளுக்கு அது டேஞ்சண்டா வேணும். TAN டேன். இதுக்கும் டேன். அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சண்டா வேணும் அப்படின்னா டேஞ்சன்ட். ஸோ இப்போ இதை ஈஸியாக மிரர் பண்ணிக்க முடியும். மிரர் என்டர். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து எதை பொறுத்து மிரர் ஆகணும். இதோட மிட் பாயிண்டை பொறுத்து. இல்லைன்னா இதை மிட் பாயிண்டை பொறுத்து அப்படின்னா மிரர். எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் தான் மிரர் ஆகணும். என்டர். இந்த மிட் பாயிண்டை பொறுத்து. அதே மாதிரி நீங்க இந்த லைன் போடும் போதும் இதை பொறுத்து நீங்க மிரர் பண்ணிருக்கலாம்.
ஸோ இப்போ தேவையில்லாத என்டிட்டிஸ் அதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்க போகிறோம். டிஆர் ஸோ ட்ரிம், அப்படி இல்லைன்னா இங்கே ட்ரிம் இருக்கும். ஸோ டபுள் என்டர். ஸோ இந்த எட்ஜஸ் வேண்டாம், அது மாதிரி இந்த லைன்ஸ் வேண்டாம், இந்த லைன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. அது மாதிரி தேவையில்லாத லைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது டிஸ்டன்ஸ் ஆஃப்செட். ஸோ இங்கே ஒரு லைன் போடணும், அதுக்காண்டி லைன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கணும் லைன் அப்படின்னா இந்த சென்டர். ஸோ சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு மென்ஷன் பண்ணீங்க. ஸோ லைன் இந்த சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 26. ஸோ 26லேருந்து கீழே ஃபுல் லென்த்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது மேலேயும் வேணும் அப்படிங்காண்டி எக்ஸ்டெண்ட் எக்ஸ் டபுள் என்டர். ஸோ இது முடியும். ஸோ இதை வேண்டாம் அப்படிங்க delete பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு ஆஃப்செட் ஓ என்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் ஆஃப்செட் பண்ண போறீங்களோ அந்த டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னா 6. ஸோ இந்த லைன் ரைட் சைடு 6 mm ஆஃப்செட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த லைன் ஆஃப்செட் 48 டைப் பண்ணிடுங்க, என்டர். இந்த லைன் 48க்கு ஆஃப்செட் ஆகும். எகெயின் இந்த லைன் ஒரு 6 mm ஆஃப்செட் ஆகணும் அப்படின்னா ஆஃப்செட் 6. இந்த லைன் இந்த சைடு ஆஃப்செட் ஆகணும். ஸோ இதான் உங்களோட பேஸ். ஸோ இந்த பேஸுக்கு நீங்கள் டைமென்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா இதோட லேயர் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ பேஸுக்குன்னு டைமென்ஷன் செட் பண்ணியிருப்பீங்க, அந்த பேஸ் டைமென்ஷன். ஸோ லீனியர் டைமென்ஷன் இந்த சென்டர் ஹோலுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு உள்ள டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் தெரியுது, பட் எக்ஸாக்டா தெரியல. ஸோ அதோட செட்டிங்ஸை நீங்க டைமென்ஷன் செட்டிங்ஸ் ஆப்ஷன் மூலமா மாற்றிக்க முடியும். ஸோ அது அனோட்டேஷன்ல இங்க உள்ள டைமென்ஷன் செட்டிங்ஸ் ஆப்ஷன் மூலியமாவோ இல்ல டி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா மாற்றிக்கலாம். டி என்டர். ஸோ ஸ்டாண்டர்ட் இல்லைனா மாடிஃபை. ஸோ மாடிஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல லைன்ஸ். ஸோ அந்த லைன்ஸ் என்ன கலர்ல இருக்கணும். செலக்ட் கலர் நம்பர் 8. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் லைனும் கலர் நம்பர் 8 பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ 8. சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோ. ஸோ எவ்வளோ பெருசாக தெரியணும். ஸோ 0.1 இருக்கு, 0.3ன்னு செட் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கு என்ன சைஸ் கொடுக்குறோமோ அதே சைஸை தான் இந்த டெக்ஸ்ட்டும் கொடுக்க போகிறோம், 0.3. ஸோ இந்த சிஸ்டத்தில், அதாவது இந்த பேஜில் யூஸ் பண்ணுற எல்லா டெக்ஸ்ட்டும் இனிமேல் 0.3 தான் இருக்கணும். ஸோ அதான் ஸ்டாண்டர்ட். இதில் டெக்ஸ்ட். ஸோ இந்த சர்க்குலர் டயாமீட்டர் 12. ஸோ இதில் பாதி அளவு வேணுமாங்காண்டி 0.3ல ஜஸ்ட் ஒரு 2 இல்லைனா 3ன்னு செட் பண்ணீங்க. ஸோ அது மாதிரி சிம்பிள்ஸோட ஹைட்டும் 3. ஸோ ஒவ்வொன்றா செட் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் சைஸ் ஃபிட் ஆகும். ஸோ எது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இது ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஸோ இதை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்த லீனியர் டைமென்ஷன். ஸோ இதுல இருந்து இந்த டைமென்ஷன் எவ்வளவு, 58. அதே மாதிரி இந்த டைமென்ஷன், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கும், அந்த சென்டர் பாயிண்ட்ல இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க பிடிச்ச டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 48. அது மாதிரி இந்த ஒரு ஆஃப். ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்கிட்டும் வெளிச்சிருக்கும். ஸோ இதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இனிமே கொடுக்க போறது இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 26. அடுத்தது சர்க்குலர் டயாமீட்டர் இல்ல ரேடியஸ். ஸோ ரேடியஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டயாமீட்டர் எடுத்துக்கலாம். ரேடியஸ், இதோட ரேடியஸ் 6, இதோட ரேடியஸ் 12. ஸோ ஒன்று கொடுத்தா போதும். இங்கே யூஸ் பண்ணி எல்லா சர்க்கிளும் சேம் சர்க்கிள் அப்படின்னா ஸோ எல்லாமே 6 கன்சிடர் ஆகிக்கும். ஸோ ஒன்று மட்டும் 12 அப்படின்னா இதில் அவுட்டர் உள்ள ஃபில்லட், நீங்கள் பண்ணிக்கிற ஃபில்லட் எல்லாமே 12. அடுத்து நீங்க பேஸ் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து நீங்க சப்போர்ட் கிரியேட் பண்ணி போனீங்கன்னா இது ரெண்டும் தேவையில்லாததான். ஸோ பேஸையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் டைமென்ஷன் ஆஃப் ஆயிட்டு, அதே மாதிரி பேஸ். ஸோ ரெண்டும் தேவையில்லை. ஸோ இந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியணும், அதுக்காண்டி ஆன் பண்ணிங்க. இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. ஸோ அசம்பிள் பண்ணணும் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது என்னவோ அதை ஓப்பன் பண்ணிங்க, சப்போர்ட். ஸோ இதே பேஜில் அடுத்த பார்ட் சப்போர்ட்டுங்கிற பார்ட் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லேயர் சப்போர்ட்னு மாற்றினதுக்கு அப்புறம் சி என்டர். ஸோ சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ அதோட ரேடியஸ் 6. ஸோ அடுத்து இதே சென்டர் பாயிண்ட்ல இன்னொரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா திரும்பி என்டர் டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரீவியஸா யூஸ் பண்ண சர்க்கிள் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதோட சென்டர் பாயிண்ட் அண்ட் இதோட ரேடியஸ் 12. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதோட சென்டர் பாயிண்ட், ரேடியஸ் 11. ஸோ செட் பண்ணிட்டீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு கீழே வேணும், ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க, காப்பி, CO என்டர். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட். ஸோ எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும்னு செட் பண்ணீங்க, 58. ஓகே. அடுத்தது ஒரு லைன் போட போறேன், L என்டர். அப்படி இல்லைன்னா இங்க போய் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் எப்படி வேணும்னா இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா வேணும். ஸோ அதுக்காண்டி tan
என்டர். சர்க்கிளுக்கு டேஞ்சண்டா, ஸோ எகைன் ஒரு டேஞ்சன்ட், ஸோ இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட். அடுத்து இன்னொரு லைன் எடுத்துக்க போறீங்க. ஸோ இதோட மிட் பாயிண்ட், ஸோ டைரக்டா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதோட லெவல், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு செட் பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அடுத்து இந்த லைனை ஆஃப்செட் பண்ணிக்க போறோம். ஸோ ஆஃப்செட் ஓ என்டர். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு இது ஆஃப்செட் ஆகணும்? ஸோ டிராயிங்ஸ்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 37. ஸோ 25 பிளஸ் 12 அப்படிங்கிறதால 37 என்டர். ஸோ இந்த லைனை இங்கிட்ட ஆஃப்செட். ஸோ அடுத்து இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ எது முடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த லைன் டேஞ்சண்டா இங்க லைன்ஸ் வரும். ஸோ அந்த லைன் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ லைன் எடுத்துக்க போறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன்ஸ், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன்ஸ். ஸோ எக்ஸ்டெண்ட் இல்லைனா ஃபில்லட், எஃப் என்டர். ஸோ இதுவும் கார்னர் ஆகணும். அடுத்து இதுவும் கார்னர் ஆகணும். ஸோ பேஸ் பிளான் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைனை ஆஃப்செட் பண்ணி வைக்க போறீங்க. ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 12. ஸோ இந்த லைனை ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் பண்ணும்போது எக்ஸஸா வருது. ஸோ இந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 10 என்டர். ஓகே. ஸோ இந்த லைனை கிட்ட ஆஃப்செட் பண்ணிக்க போறோம். ஸோ பர்டிகுலர் ஷேப் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ தேவையில்லாத எட்ஜஸை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டிஆர் டபுள் என்டர். ஸோ இது தேவையில்ல, அதே மாதிரி இந்த எட்ஜ் தேவையில்ல. ஸோ சப்போர்ட்ல பாதி கிரியேட் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்லேருந்து எல் என்டர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்க போறீங்க? ஸோ இந்த மிட் பாயிண்ட். ஸோ இதுலேருந்து 10 பிளஸ் 20 30. ஓகே. ஸோ கேன்சல். ஸோ ஆஃப்செட். ஸோ இதோட டயாமீட்டர், இங்கே உள்ள ஹோலோட டயாமீட்டர் 18 அப்படிங்கிறதாண்ட இதோட ரேடியஸ், அதாவது ஆஃப்செட் வேல்யூஸை 9 வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு 9. ஸோ லைன் எடுத்துக்கோங்க. இதுல இங்க ஆரம்பிச்சு ஸோ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ சென்டர் லைன் தேவைனாலும் நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது லைன் என்டர். இந்த அவுட்டர் டிஸ்டன்ஸ் மொத்தம் 40 அப்படிங்கிறதால ஸோ ஒரு சைட் 20. ஸோ 20 என்டர். ஸோ இந்த நேம் தெரியும். அடுத்து இதுல இருந்து இது 12. ஸோ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் 40 என்டர். ஸோ இதை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சென்டர் லைன்ஸ் தேவைப்படுச்சுன்னா வச்சுங்க, அப்படி இல்லைன்னா இதை யூஸ் பண்ணி ஆஃப்செட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்க ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஃப்செட்ல 7.5 இல்லைன்னா 6.5 செட் பண்ணிட்டு இந்த லைனை இங்கிட்ட ஆஃப்செட், அதே மாதிரி இந்த லைனை இங்கிட்ட ஆஃப்செட். ஸோ இதான் ஹோல்ஸ். ஸோ ஹோல்ஸுக்கு நீங்க த்ரெட் போட்ட மாதிரி காமிக்கணும் அப்படின்னா ஆஃப்செட். ஸோ த்ரெட் மேக்ஸிமம் அவரோட பிச் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா 1. ஓகே 1. ஸோ இதை ப்ரொஃபைலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எட்ஜஸை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸ்டெண்ட் எக்ஸ் என்டர். ஸோ இன்னொரு வாட்டி என்டர் அடிச்சிங்கன்னா ஸோ டோட்டல் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும். ஸோ இந்த லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த லைன்ஸ் எக்ஸ்டெண்ட், இந்த லைன்ஸ் எக்ஸ்டெண்ட். ஸோ இதில் த்ரெட் போட்டதுமே நீங்கள் காமிக்கணும். ஸோ வேற மாதிரி ஐடியாஸ் எது ரெப்ரசென்ட் பண்ணு அப்படின்னாலும் இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. ஸோ கடைசி உள்ள லைன் எக்ஸ்டெண்ட். ஸோ எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் பர்டிகுலர் எட்ஜஸ் மட்டும் நீங்கள் இன்னொரு காப்பி பண்ணணும். ஏன் அதான் சாம்பர் டிஸ்டன்ஸ். ஸோ லைன் இங்கே லைன் போட்டுக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 0.1. ஸோ அது மாதிரி ரேஸ் எடுத்துக்க முடியும். ஸோ 0.2. ஸோ இதை இந்த சைடும் அதே மாதிரி சிங்கிள் லைன்ஸ் இருக்கும். இந்த அவுட்டர் லைன்ஸை இந்த சைடும் எடுத்து வச்சுக்க போறீங்க. ஸோ மற்ற தேவையில்ல எல்லாமே ட்ரிம்ஸ் டிஆர் என்டர் என்டர். இது தேவையில்லை, அது மாதிரி இதுவும் தேவையில்லை. ஸோ த்ரெட் போடுறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நீங்க பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவுட்டர் த்ரெட். ஸோ வெளியும் நீங்க த்ரெட் போட்டிருந்தீங்கன்னா இதையும் இண்டிகேஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுவும் ஆஃப்செட். ஸோ என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதே வேல்யூஸை எடுத்துக்க போகிறோம். ஸோ இது இந்த சைட், அதே மாதிரி யூடியூப்ல இந்த ஆஃப்செட். ஸோ இதை ஃபில்லட் கமெண்ட் மூலம் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா சாம்பர்ல நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சாம்பர் CHA. ஸோ டிஸ்டன்ஸ் 0.2. டிஸ்டன்ஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0.2. ஸோ அதே டிஸ்டன்ஸ் மேடணும்னா ஜஸ்ட் என்டர். ஸோ இதுவும் அதே மாதிரி இங்கிட்டும் உங்களுக்கு சாம்பர் வேணும். சாம்பர் இதுவும் ஸோ எக்ஸாக்டா ஒரு சப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இது ஃபுல் லைனா வேண்டியில்லை, இது முடியும் இருந்தாலே போதும். பிகாஸ் ஆஃப் இது சென்டர் லைனா கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஸோ வேற எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இது உங்களுக்கு சென்டர் லைன் அப்படிங்கிறக்காண்டி சென்டர் லைன்ங்கிற மாத்திக்க போறோம். ஸோ எப்படியெல்லாம் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணலாம்? லேயர்ஸ்ல அதர்ஸ்.
ஸோ லோடுங்கிற ஆப்ஷன் மூலியமா வெவ்வேறு லைன் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ லோட். ஸோ என்ன லைன் யூஸ் பண்ணிக்க போறீங்க? உங்களுக்கு தேவை ஒரு ஹிடன் லைன். அடுத்தது உங்களுக்கு தேவை இன்னொரு சென்டர் லைன். ஸோ இந்த லைன் என்ன மாற்ற போறீங்களோ சூஸ் பண்ணி அதை சென்டர் அப்படின்னு நீங்க மாத்திர முடியும். ஸோ சென்டரோட டிஸ்டன்ஸ் மாற்றணும், இதோட ஸ்பேஸை மாற்றணும்னா இதோட ஸ்கேல் ரேஷியோ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ரேஷியோ மாற்ற போறோம்னா எல்டிஎஸ். ஸோ அதோட யூனிட் 1 இருக்கு. ஸோ இப்போ உள்ள சைஸ் 1. ஸோ உங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்றதுக்காண்டி 3 2 டைப் பண்ணீங்க. ஸோ 3. ஸோ த்ரெட் இது முடியும் தான் வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்க பண்ண போறது உள்ள உள்ளதெல்லாம் ட்ரிம்ஸ். ஸோ இந்த லைன்ல தேவையில்லை, அது மாதிரி இந்த லைன் தேவையில்லை சார். ஸோ இது முடியும் தான் உங்களுக்கு த்ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு சப்போர்ட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு எப்படியெல்லாம் டைமென்ஷன் கொடுக்கலாங்கிறத பத்தி பார்த்த போறோம். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது சப்போர்ட்டோட டைமென்ஷனை ஓப்பன் பண்ணீங்க. ஸோ லைனியர். ஸோ இதுக்குள்ள டைமென்ஷன் எல்லாமே ஒரே பேஜ் இருக்கிறதுனால இதுக்கு கொடுத்த செட்டிங் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ லீனியர் எடுத்துக்க போறோம். ஸோ லீனியர்ல இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதுலேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 82. இந்த சென்டர் டு இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் 58. அடுத்தது இந்த அவுட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இதுலேருந்து இது முடியும் 40. ஸோ உள்ள ஹோல்ஸுக்கு நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஹோல்ஸுக்கு மென்ஷன் பண்ணலாம். ஸோ டைமென்ஷனை கரெக்டாக அலைன் பண்ணிடுங்க 80. ஸோ எந்த ஒரு டைமென்ஷனுமே உங்களுக்கு இன்டர்செக்டோ இல்லை வேற ஒரு ஆப்ஜெக்ட்ல டச் ஆகக்கூடாது. இது ஜூம் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் த்ரெட்டோட பிச் வேல்யூ. ஸோ ஸ்டாண்டர்டா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல என்னென்ன செட் பண்ணாங்களோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த லென்த். ஸோ இதுக்கும் உள்ள லென்த். அது மாதிரி இதோட டயாமீட்டர். ஸோ பிச் வேல்யூ எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது இதோட டிஸ்டன்ஸ். இந்த பாரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை செட் பண்ணீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த 10ங்கிறது வெளியே வந்துடும். எதனாலனா நீங்க டைமென்ஷன்ல ஃபிட்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தா மட்டும். ஸோ லீனியரா யூஸ் பண்ற எல்லா டைமென்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க. அடுத்து மிச்சம் உள்ளது இதோட ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர்ஸ். ஸோ டயாமீட்டர் ஆர் ரேடியஸ். ஸோ இந்த பக்கெட் இதோட ரேடியஸ் கொடுத்துருங்க. ஸோ இது ஆப்போசிட் சைடு இதோட ரவுண்ட் ரேடியஸ். இது 11. இது 6. ஓகே, ஃபில்லரோட டைமென்ஷனையும் அவரோட ரவுண்ட் சைடையும் சேம் சைடில் கொடுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேற எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், வேற எதாவது ரெப்ரஸ் பண்ணணும் இங்கே பண்ணிட்டு ஸோ அதோட தனி லேயரை ஃபார்ம் பண்ணுறதா உங்களுக்கு ஒரு பெட்டர் வே. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை இதே இடத்துல இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து நீங்கள் பண்ண போகிறது இதோட ஆக்சியல். ஸோ ஆக்சியல் எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்குள்ள டைமென்ஷன். ஸோ ஆக்சியல் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கிளிக் பண்ணி இதோட பேஸ் இல்லை ஆக்சியல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த லேயரில் நீங்கள் ஆக்சியலுங்கிறத படம் வரைய போறீங்க. ஸோ இதை மூவ் பண்ணி வச்சுட்டேன். லைன் எடுத்துக்க போகிறோம். ஸோ லைனோட லென்த் 54. ஸோ ஆக்சியோட டோட்டல் லென்த் எவ்வளோ அது 54 செட் பண்ணீங்க. என்டர். அடுத்தது ஆக்சியோட டயாமீட்டர் 22. ஸோ இந்த சைடும் ஒரு 54 இருக்கும். ஸோ இது க்ளோஸ். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுது. அடுத்து உள்ள சாஃப்ட் டிஸ்டன்ஸ் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ சென்டர்லேருந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ 10. ஸோ இதை ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் ஓ என்டர். ஸோ இதோட டைமென்ஷன். ஸோ எவ்வளோ டைமென்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ டயமீட்டர் 18 அப்படின்னா நீங்கள் 9 செட் பண்ணீங்க ஆஃப்செட்டில். ஏன்னா அதில் கொடுத்துக்கிறது டயமீட்டர் அப்படின்னா இங்கே கொடுக்குறது ரேடியஸ். ஸோ ஆஃப்செட் ரேடியஸ் தான் எடுத்துக்கும். ஸோ இது இந்த சைடு, இது இந்த சைடு. ஸோ ஒரு ஆஃப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லயன் எல் என்டர். ஸோ இதுக்கும் இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அதை எப்படி மாற்றுறது? லயன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு செட் பண்ணீங்க. ஸோ அது டிஸ்டன்ஸ் 2. ஸோ ஒரு ஆஃப் ஹைட். ஸோ டோட்டல் ஹைட் 13 அப்படிங்கிறதாண்ட ஒரு ஆஃப் ஹைட் 6.5. ஸோ இந்த லைனை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிரர் பண்ணி ஆப்ஷனையும் வச்சுக்க முடியும். ஸோ மிரர் எதை பொறுத்து மிரர் ஆகணும், இதை பொறுத்து மிரர் ஆகணும். ஸோ 2 இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு லைன் என்டர். ஸோ இந்த லைனையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த லைனையும் இந்த லைன் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் சாம்பர் மூலம் அப்ளை பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக 2க்கு போட்டு பாக்ஸ் போட்டுருங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 2. ஸோ எவ்வளவு கம்மியாக இருக்குது? 5.5 கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சைடு உள்ளது 2.5. ஸோ நீங்கள் கொடுக்குற சாம்பர் டிஸ்டன்ஸில், அதாவது CHAங்கிற டிஸ்டன்ஸில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் 2 ஆகும். அடுத்த டிஸ்டன்ஸ் 2.5 கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த வேலை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அடுத்தது இந்த லைன்ஸ் உள்ள இந்தியன் லைன்ஸ் சில ஷேப் இந்த ஆக்சியல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஷேப்பை நீங்க டிசைன் பண்ண போறீங்க. ஸோ அது என்ன ஷேப் தெரியுது? ஆப்ஷனுங்கிற கமாண்ட் மூலியமா ஓ டைப் பண்றேன். ஸோ இதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணும்? ஒரு 13 செட் பண்ணிக்கிறேன். 13. ஸோ இந்த லைனை கிட்ட ஆஃப்செட் பண்ண போறீங்களோ அதை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ 13 அதிகமா இருக்கு. ஸோ ஆஃப்செட்ல ஜஸ்ட் ஒரு 3 டைப் பண்ணீங்க 3. ஸோ இந்த லைனை 3 ஆஃப்செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இந்த லைனை ஆஃப்செட் அகைன் 1 ஆஃப்செட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மற்ற ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஸோ இன்னொரு ஆஃப்செட் 7. ஸோ இந்த லைனை 7 mm ஆஃப்செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதே ப்ரொஃபைல் வேணும், அதுக்காண்டி இன்னொரு வாட்டி ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 1. ஸோ இந்த லைனை எங்கிட்ட ஆஃப்செட் பண்ணிட்டோம். ஸோ அதே ப்ரொஃபைல் எங்கிட்ட காப்பி ஆகணும், அதனால ஷேர் பண்ணீங்க ஒரு 13 இல்லை 7 காப்பி பண்ணிட்டாலும் சரி, இல்லை ஒரே டைமா ஆஃப்செட் பண்ணிடலாம். ஸோ காப்பி. ஸோ இதுல இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? ஸோ 7னா 7 + 1 8. ஸோ உங்களோட இந்தியன் ப்ரொஃபைல் ஒன்று ரெடி ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் ப்ரொஃபைல் இதுல ஒரு த்ரெட் மாதிரி காமிக்கணும். ஸோ வேற மாதிரி இண்டிகேட் பண்ணாலும் இதையும் பண்ணிக்க முடியும். ஸோ அது டிஸ்டன்ஸ். ஸோ 1 அப்படின்னா அதில் 0.5 செட் பண்ணீங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 6. ஸோ ஆஃப்செட்ல இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் 6 அப்படின்னா 6 செட் பண்ணீங்க. ஸோ இந்த லைனை கிட்ட ஆஃப்செட் ஆகிக்கும். ஆஃப்செட் ஓ என்டர். ஸோ இதோட வேல்யூ 6. ஓகே. ஸோ இந்த லைனை கிட்ட ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது இன்னொரு ஆஃப்செட் வேல்யூ. ஸோ ஓ என்டர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துங்க 0.5. ஸோ எங்கிட்ட வேணுமோ அங்கிட்ட செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கிட்டு அதே மாதிரி இங்கிட்டு உள்ளது இங்கிட்டு கீழே வேணும்னா மிரர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ மிரருக்கு கமாண்ட் MI என்டர். ஸோ இதான் சென்டர் லைன். ஓகே. ஸோ இந்த லைனும் 0.5க்கு ஆப்செட் ஆகணும். ஸோ 0.5 என்டர். ஸோ இந்த லைனை கீழே ஆப்செட் செட் பண்ணிட்டோம், இல்லைன்னா மேலே. ஸோ கீழே தான் வேணும்காண்டி கீழே செட் பண்ணிட்டு மேவ லைனை எடிட் பண்ணிடுங்க. காப்பி CO என்டர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்க காப்பி பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ என்டர். ஒரு பேஸ் பாயிண்ட். ஸோ இந்த பேஸ் பாயிண்டை பொறுத்து இங்க ஒரு காப்பி, அதே மாதிரி இங்க ஒரு காப்பி. ஸோ இந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டா விட்டுடலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் EX டபுள் என்டர். ஸோ இங்க ஸோ இதே மாதிரி ப்ரொஃபைல் இந்த சைடு வேணும்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணி மிரர் MI என்டர். ஸோ இதோட சென்டர் லைன் எங்க இருக்குன்னு பாத்துங்க. ஸோ இதோட சென்டர் லைன் இதா இல்லை இதா? ஸோ இதான் இருக்கும். ஓகே. ஸோ எஸ் ஆர் நோ, அந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுமே வேண்டாமான்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நோன்னு கொடுத்து என்டர். ஸோ உங்க ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிட்டு. ஸோ பாதி ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆஃப் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இகிட்டும் வேணும் அப்படிங்கன்னா ஸோ டோட்டலா செலக்ட் பண்ணி மிரர், அப்படி இல்லைன்னா இங்க மிரர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்டர். ஸோ எதை பொறுத்து மிரர் பண்ண போறீங்க? இது ஃபுல் லைன் அப்படிங்கிறதாண்டா இதோட மிட் பாயிண்ட் ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரேஸ் ஆகுது, அதை பொறுத்து மிரர். ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்சியல் ஒன்று ரெடி ஆயிட்டு. ஸோ இந்த ஆக்சியலுக்கு எப்படி டைமென்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். ஸோ ஆக்சியலுக்கு டைமென்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செட் பண்ண போறது இதோட டைமென்ஷன். ஸோ ஆக்சியல் டைமென்ஷன் இடத்துல இருக்கும். ஸோ ஆக்சியல் டைமென்ஷன் அதாவது A டைமென்ஷன். ஸோ இதுல டைமென்ஷன்ல லீனியர் டைமென்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அடுத்தது இதோட டயாமீட்டர். ஸோ பெருசா உள்ள எப்பவுமே லாங்ல வச்சுங்க, ஏன்னா இந்த வெர்ஷன் உள்ள வரும். ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 18. அடுத்தது இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 13. ஸோ அடுத்தது லென்த். இதோட லென்த் மென்ஷன் பண்றதுக்கு இதுவும். ஸோ இந்த 10 இப்ப நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் இல்ல வேற இடத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிறப்ப கிளிக் பண்ணுங்க. அதை மூவ் டெக்ஸ்ட் ஒன்லி. டெக்ஸ்ட் இந்த பொறுத்து நீங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் பிளேஸ் ஆகிறதுனால இதை ரைட் கிளிக் பண்ணி மூவ் வித் லீடர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க முடியுமா? அது ஒரு லீடரோட உங்களுக்கு பிளேஸ் ஆகுது. ஸோ வேற என்ன டைமென்ஷன் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சாம்பர் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதை ஃப்ரீயா இந்த போட்டு கொடுத்துட முடியும். ஸோ இதுக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டு, ஸோ இதுக்கும் உள்ள வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ இதை கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம இருக்கலாம் 3. ஸோ இந்த இதுட்ட ரேஷியோ எப்படி கிரியேட் பண்ணணும், அதாவது இங்க இதுட்ட ப்ரிசிஷன் அக்யூரசி கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஸோ இதுல உள்ள ப்ரிசிஷன். ஸோ ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா வரட்டும். ஸோ இண்டிவிஜுவலா ஒரு வேல்யூஸ்க்கு மட்டும் நீங்க ப்ரிசிஷன் ஆட் பண்ண போறீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வேலைக்கும் ப்ரிசிஷன் வேணும் அப்படின்னா டைமென்ஷன் ஸ்டைல்ல போய்
டோட்டலாக மாற்றிக்க முடியும். அடுத்தது லீனியர் டைமென்ஷன். ஸோ இதுக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி 2 கேப், இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1. ஸோ எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக உங்களுக்கு டிஃபைன் ஆயிரும். ஸோ இதான் ஆக்சியலோட டைமென்ஷன் அண்ட் ஆக்சியலோட டிராயிங்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வரைய போகிறது வீல் அசம்பிளி. ஸோ வீல் எப்படி ரெடி பண்ணலாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீலையும் இதே பேஜில் வரைஞ்சிக்குவோம். ஸோ வரையறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ண போகிறது வீலுக்கே உள்ள பேட்ச். ஸோ இந்த பேட்சை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் லயன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதோட வித் எவ்வளோ ரெடி பண்ணீங்க? இது ஒரு 38. ஸோ இதோட ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னா ஸோ நோ ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் 100. அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைனை ஆப்செட். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 38. ஸோ இந்த லைனை ஆஃப்செட் பண்ணி செட் பண்ணிட்டோம். அடுத்து சென்டரில் ஒரு லைன் போட போகிறோம். எல் என்டர். இந்த மிட் பாயிண்ட்ல ஒரு லைன் செலக்ட் பண்ணி ஓ என்டர் ஆஃப்செட். அடுத்து நீங்கள் கொடுக்க போகிறது இதுமே உள்ள ஆஃப்செட் வேல்யூ. ஸோ எவ்வளவு ஆஃப்செட் வேல்யூ? ஸோ மொத்தம் உள்ளது 64, 96 அப்படின்னா ஸோ அதோட பாதி வேல்யூ 48. என்டர் ஆஃப்செட் 48. ஸோ இங்கிட்டு உள்ளது மேலே ஆஃப்செட் ஆகணும். ஸோ அதோட பாதி கீழே ஆஃப்செட் ஆகணும். ஸோ வீலோட ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஆக்சுவலாக உங்கள் வீலோட சென்டர். ஸோ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்திய ஷேப்பையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இதோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டுக்க போறீங்க. ஸோ போட்டுட்டு இடையில எவ்வளோ கேப் வேணும், அதாவது 2 ரிம் பாயிண்ட்ஸுக்கும் இடையில உள்ள எவ்வளோ கேப் வேணுமோ அதை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆஃப்செட் வேல்யூ 5. என்டர். ஸோ இது கொடுத்துட்டு இந்த லைனை இந்த சைடு ஒரு 5 ஆஃப்செட் பண்ணுங்க, இந்த லைனை இக்கிட்டு ஒரு 5 ஆஃப்செட் பண்ணுங்க. ஸோ இந்த லைன்ஸ் உங்களுக்கு இப்போ தேவை கிடையாது, டெலிட். அதுக்கப்புறம் இந்த லைனை ஒரு ஆஃப்செட். ஸோ இல்லைன்னா காப்பிங்க கமெண்ட் எடுத்துங்க, காப்பி. ஸோ இந்த லைனை காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இது எவ்வளோ தூரத்தில் வேணும்? இது மொத்த டிஸ்டன்ஸ் 48. ஸோ 44க்கு ஒன்று வேணும். அடுத்த லைன் 40க்கு ஒன்று வேணும். அதே மாதிரி இந்த சைடும் 44க்கு ஒன்று, 40க்கு ஒன்று. ஸோ அப்படி இல்லைன்னா இதை ஒன்று வரைஞ்சி நீங்கள் மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஸோ 40லேருந்து இது எவ்வளவு இருக்கும்? ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 4, அதே மாதிரி இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 4. ஸோ இது ஒரு 4 அப்படியும், ஸோ இதை ஒரு 8. ஸோ ப்ரொஃபைல் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே. அடுத்தது தேவையில்லாத லைன்ஸ், அதாவது அவுட்டரில் உள்ள லைன்ஸ்லாம் நீங்கள் எக்ஸைட் ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஸோ இது தேவையில்லை, அது மாதிரி இது தேவையில்லை. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே தேவையில்லை, ஏன்னா நீங்கள் மிரருங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போறீங்க. கிளிக் பண்ணுறேன். இது உங்களோட சென்டர் லைன். ஸோ வீலோட சென்டர் லைன். ஸோ வீலோட ப்ரொஃபைல் உள்ள எப்படிலாம் தெரியுதோ அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ எப்படி மாற்றாங்க பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபில்லெட்டில் எவ்வளோ ரேடியஸ் வேணும், இல்லை பிளெண்ட் கர்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. லைன் என்டர். ஸோ இந்த லைனை ஒரு 1 mm மேலே தள்ளி வச்சுக்க போகிறோம். ஸோ 1. ஸோ இதையும் கிராஸ். ஸோ இந்த லைனை அப்படியே காப்பி, CO என்டர். இந்த பேஸ் பாயிண்டை பொறுத்து இதையும் காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லைனு தேவையில்லை, இந்த லைனு தேவையில்லை, டெலிட் டெலிட். ஸோ இதான் உங்களோட ப்ரொஃபைல் அப்படின்னா. ஸோ இந்த ஃபில்லட் எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபில்லட். ஸோ ரேடியஸ் எவ்வளோ செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ரேடியஸ் மவுஸ் முன்னாடி ரெடி பண்ணிட்டு, ஸோ இதுவும் ஃபில்லட். அதே மாதிரி இதுவும் ஃபில்லட். ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, எக்ஸ்டெண்ட், டபுள் என்டர், எக்ஸ்டெண்ட். ஸோ உள்ள ப்ரொஃபைல் இதான். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஃபில்லட் ரேடியஸ். ஸோ அதே ரேடியஸ் 3.9. இதுக்கும் உள்ள ப்ரொஃபைல் இதான். அதே ஃபில்லட்ல இதுக்குள்ள ப்ரொஃபைல் இது. ஸோ இந்த லைனை டைரக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு ஷேப் இந்த சைடு வேணும் அப்படின்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணி மிரர். ஸோ இந்த சைடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு வேணும் அப்படின்னாலும் மிரர். ஸோ இதை மிட் பாயிண்டை சென்டரை யூஸ் பண்ணி மிரர். ஸோ வீல் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ வீலோட சென்டர் ஆக்சிஸ். ஸோ சென்டர் ஆக்சிஸோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்க போகிறோம். ஸோ இது சென்டர். ஸோ மற்ற இது எல்லாமே உங்களுக்கு ஹிடன் லைன்ஸ். ஸோ எல்லாமே ஹிடன் லைன்ஸ். ஸோ இது எப்படின்னா
ப்ராபபிள் ஹிடன். ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த லைன்ஸ் மாதிரி இதெல்லாம் மாறணும். ஸோ எதெல்லாம் செலக்ட் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ இதெல்லாம் ஹிடன் லைன்ஸ், ஹிடன் லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த லைன்ஸா மாற்ற போறீங்க. இந்த ஹிடன் லைன்ஸ் பேரு delete. ஸோ லைன்ஸ் பண்ணி லைன்ஸ் இருக்கிறதுனால இந்த லைன்ஸ் தெரியல. ஸோ இந்த லைன்ஸை போடுறதுக்கு லைன் என்டர் டைரக்ட். ஸோ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த லைனுமே மாறணும். அது மாதிரி எதெல்லாம் மிஸ் ஆனிச்சோ அதெல்லாம் கிளிக் பண்ணீங்க. ஸோ இதான் ஒரு வீல் அசம்பிளி. ஸோ அவுட்டர் லுக்ஸ் இப்படி தான் தெரியும். இது ஒரு ப்ரொஃபைல். ஸோ உள்ள என்ன ப்ரொஃபைல்ஸ் இருக்கோ அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியுது. ஸோ இது சென்டர் லைன். இதோட ப்ரொஃபைலை மாற்றிக்க போறேன், இல்லைன்னா சென்டர் லைன் மாற்றிக்க போறனாலும் LTS உங்களோட சைஸ் ஒரு 5. இதோட ஸ்கேலை மட்டும் மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப மாற்றிக்கலாம். ஸோ சென்டர் லைன் உங்களுக்கு தேவையில்லை, கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்கனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதான் உங்களோட சென்டர் லைன். ஸோ இந்த வீலுக்கு எப்படி அசம்பிளி, அதாவது டிராயிங்ஸ் எடுக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீல் டைமென்ஷன். ஸோ லீன் டைமென்ஷன் எடுத்துங்க. இதோட வித், ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்தது வீலோட இன்சைட் டயாமீட்டர் இந்த சைடும், வீலோட அவுட் சைட் டயாமீட்டர் இந்த சைடும் செட் பண்ணீங்க. ஸோ எப்பவுமே டிராயிங்ஸை உள்ளேருந்து எடுக்கிறவங்களுக்காண்டி ஸோ இதையும் இங்கே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி இந்த கிரிப்ஸ் பாயிண்ட் இங்கே எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட டிராயிங்ஸ் லைனும் டைமென்ஷன் லைனும் எக்காரணத்துக்கு கொண்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. அடுத்தது உள்ள இன்டர்வியூ ஷேப். ஸோ இதோட டயாமீட்டர் எவ்வளவு, இந்த ஹோல் டயாமீட்டர் எவ்வளவு செட் பண்ணிக்க போகிறோம். இதை மூவ் பண்ணாலும் ஓகே, மூவ் பண்ணி 8. ஸோ டெக்ஸ்ட் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரோ வெளியே போயிடும். ஏரோ உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் உங்களுக்கு வெளியே போயிடும். அடுத்தது இந்த பிட்வீன் டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இங்க எடுக்கிறத விட இங்க எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்டுங்கிற ஆப்ரேஷன் மூலியமா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. DLI என்டர். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த சென்டர்ல இருந்து இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அடுத்தது இதுல இருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ இந்த ரெண்டை மென்ஷன் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து ரேடியஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரேடியஸ், அதாவது DRA டைமென்ஷன் ஆஃப் ரேடியஸ்ன்னு எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ரேடியஸ் நீங்க கொடுத்தா போதும். ஸோ செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிராயிங்ஸ், அதாவது இந்த வீல், இந்த ஆக்சியல், இந்த சப்போர்ட், இந்த பேஸ், இது நாளையும் எப்படி ஒன்னா அசம்பிள் பண்ணி பார்க்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒன்னா அசம்பிள் பண்றதுக்கு முன்னாடி இந்த டைமென்ஷன் எல்லாத்தையும் நீங்க ஹைட் பண்ணீங்க. ஸோ எல்லா டைமென்ஷன், இந்த பேஸோட டைமென்ஷன், சப்போர்ட், இந்த சப்போர்ட் டைமென்ஷன், ஸோ வேற இந்த பேஸ் டைமென்ஷன், அடுத்து இந்த ஆக்சியல் டைமென்ஷன், ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதை கரெக்டாக பொசிஷன் படி அசம்பிள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவை ஒரு பேஸ், அடுத்தது ஒரு சப்போர்ட், ஒரு ஆக்சியல், ஒரு வீல் இருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் தேவை. அது எப்படி இருக்குன்னா இந்த போர்டு மிரர் பண்ணியிருக்கணும். ஸோ அதையும் இங்க ரெடி பண்ணீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டைப்பை மூவ் பண்ணி நீங்க மேல வச்சுக்கலாம். அடுத்து செலக்ட் மிரர் ஆப்ஜெக்ட், MI என்டர். ஸோ எந்த லைனை பொறுத்து மிரர் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த லைனை பொறுத்து மிரர் ஆகும். அடுத்தது இந்த ஒவ்வொரு காம்பவுண்டும் எப்படி அசம்பிள் பண்ணலாங்க பத்தி பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க அசம்பிள் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸையும் தனித்தனி குரூப்பா ரெடி பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு என்டிட்டிஸையும் மிஸ் ஆகாம இருக்கும். ஸோ இது ஒரு குரூப். ஸோ குரூப்னு கிளிக் பண்ணுங்க. இது ஒரு குரூப். ஸோ இதோட பேர் பேஸ். ஓகே, ஸோ குரூப்பா கிரியேட் ஆயிரும். ஸோ குரூப்ல மேனேஜ் குரூப் மூலியமா குரூப்பை பார்த்துக்க முடியும், எக்ஸ்ட்ரா குரூப் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நியூ குரூப், அவரோட பேர் சப்போர்ட், இது நான் SPTன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ, இது சப்போர்ட், இது சப்போர்ட். ஓகே, அடுத்தது நியூ குரூப் SPT2. ஸோ இது தனி குரூப்பா ரெடி பண்ணிக்க போறோம். ஸோ நியூ, இது தனி குரூப். அடுத்தது ஒரு புதிய ஆக்சியல். ஸோ ஆக்சியலுக்கு நியூன்னு கொடுத்துருங்க. ஸோ இதான் உங்களோட ஆக்சியல், என்டர். அடுத்தது வீல், நேம் செட் பண்ணி நியூ. ஸோ இது வரணும், இதான்.
ஓகே. ஸோ நான் குரூப் உங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செலக்ட் ஆகும்னா எல்லாமே ஒண்ணு ஒண்ணா செலக்ட் ஆகும். ஸோ என்டிட்டி உங்கள்ட்ட இருந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்ல இந்த ஆக்சியல், அதுக்கு அடுத்து இந்த வீல், அதுக்கு அடுத்து இந்த 2 சப்போர்ட்டையும் நீங்க ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆக்சியல் பிளேஸ் பண்றதுக்காண்டி லேயர் 0ல செட் பண்ணிக்க போறோம். லேயர் 0ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுல ஒரு லயன்ஸ். ஸோ மிட் பாயிண்ட் அரேஞ்ச் பண்றதுக்காண்டி இங்க ஒரு லயன். ஸோ இதை செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பொறுத்து நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மிட் பாயிண்டை பொறுத்து. ஸோ இந்த மிட் பாயிண்ட் எங்க இருக்கணும்? ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல. ஸோ உங்களோட ஆக்சியல் இந்த பேஸ்ல எக்ஸாக்டா வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணும்போது இது தனியாக செலக்ட் ஆகும், இது தனியாக செலக்ட் ஆகும். சப்போஸ் நீங்க குரூப் பண்ணல அப்படின்னா ஒன்னு தனித்தனி என்டிட்டிஸா இருக்கும். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்தது நீங்க கொண்டு வர போறது வீல்ஸ். ஸோ வீல்ஸை மூவ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் எம் என்டர். ஸோ எதை பொறுத்து மூவ் பண்ண போறீங்க? ஸோ இந்த இடத்த பொறுத்து மூவ் பண்ண போறோம். ஸோ நேராக கொண்டாந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரரியாக இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு ஸோ பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ண போறோம். எம் என்டர். ஸோ இந்த இடம் உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க செட் பண்ணீங்க. எம் என்டர். இந்த ஆப்ஜெக்ட் ஓகே. ஸோ எதை பொறுத்து பிளேஸ் ஆக போகுதுன்னா இந்த மிட் பாயிண்டை பொறுத்து. இந்த மிட் பாயிண்ட் இதோட மிட் பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்னாப்ல உட்காந்துருக்கும். நீங்க கரெக்டாக பொசிஷன் பண்ணீங்கன்னா கரெக்டாக பொசிஷன் ஆயிரும். ஸோ இதை பர்டிகுலர் இடத்துல மூவ் பண்ணணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை கரெக்டாக மூவ் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி மூவ் என்டர். ஸோ இந்த பாயிண்டை பொறுத்து இங்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வீலையும் உங்களால் அசம்பிள் பண்ண முடிஞ்சிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து சப்போர்ட். ஸோ 2 சப்போர்ட்டையும் நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா 2 சப்போர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை மூவ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். ஸோ செலக்ட் மூவ் என்டர். ஸோ இதை பொறுத்து மூவ் பண்ணாலே போதும். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட்டும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகணும். அடுத்து செலக்ட் மூங்கிற கமாண்ட் கிளிக் பண்ணீங்க. எம் என்டர். ஸோ இந்த பாயிண்ட் எங்க மீட் ஆகும்னா இந்த இடத்துல மீட் ஆகணும். ஸோ அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா காம்பனன்ட்ஸையும் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ வீல் டைமென்ஷன்லாம் வேண்டியில்ல, ஆக்சியல். ஸோ இதான் நீங்க ரெடி பண்ண வீல் அசம்பிளி. ஸோ இந்த வீல் அசம்பிளிக்கு நீங்க டைமென்ஷன் எடுக்கணும்னா ஸோ இதுக்கு அடுத்து இதோட டைமென்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த லேயர்ல புது ப்ராப்பர்ட்டிஸ் நியூ லேயர். இது அசம்பிளியோட டைமென்ஷன். ஓகே. ஸோ இந்த டைமென்ஷன் நீங்க டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டு, அதாவது அசம்பிளி டைமென்ஷன் எங்க இருக்குன்னு பாத்துங்க. அசம்பிளி டைமென்ஷன், அதுக்கப்புறம் லீனியர். ஸோ இதோட சென்டர் டிஸ்டன்ஸ், அடுத்து இதோட டோட்டல் ஹைட், டோட்டல் வித். ஸோ எல்லாமே செட் பண்ணிட முடியும். ஸோ மேக்ஸிமம் அசம்பிளிக்கு ட்ரான்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா இது மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ரேடியஸ், இதோட ரேடியஸ் எவ்வளவு, அடுத்தது உள்ள உள்ளதோட ரேடியஸ் எவ்வளவு, இந்த அவுட்டர் சர்க்கிள் இதோட ரேடியஸ் எவ்வளவுன்னு தனித்தனியாக உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். delete radius DRA enter. ஸோ இந்த சர்க்கிள், ஸோ ரேடியஸ் 12. ஸோ வேற எதுவும் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் DLI, இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸுக்கு இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ எல்லாமே நீங்க டிஃபால்ட்டா பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி டைமென்ஷன் கொடுக்கணும்னாலும் நீங்க தனியாக டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்னா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்க ரெடி பண்ண அசம்பிளியை எப்படி லே அவுட் பண்ணலாம், எப்படி பிரிண்ட் எடுக்கலாங்க பத்தி பார்க்க போறோம். ஸோ இது லே அவுட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா லே அவுட். ஸோ இந்த டிராயிங் ப்ரெசென்டா இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி டெலிட். ஸோ அங்க வரைஞ்ச டிராயிங்ஸை அப்படியே இதை இம்போர்ட் பண்றதுக்கு MV என்டர், அதாவது மல்டி வியூ. ஸோ சிங்கிளா இம்போர்ட் ஆகணுமா இல்லை டபுளா இம்போர்ட் ஆகணுமான்னு செட் பண்ணீங்க. ஸோ சிங்கிள் அப்படின்னா என்டர். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இல்ல இது கரெக்டா எக்ஸாக்டா ஜூம் பண்ண முடியல அப்படின்னா ஜூம் பண்ணும்போது ஸோ ரெக்டாங்கிள் ஜூம். ஸோ அதை சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. ஸோ அந்த லேஅவுட்டுக்கு அது ஃபிட் ஆயிரும். ஸோ இது ஒரு லேஅவுட். ஸோ இது ஒரு லேஅவுட்ஸ் தனியாக செட் பண்ணிக்க முடியும்.
ஸோ தனித்தனி காம்பவுண்ட்ஸாக நீங்கள் பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஸோ மாடலில் ஒரு குரூப். ஸோ மாடல் உள்ள குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு தனித்தனி காம்பவுண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப ஸோ ஈஸியாக காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இதை காப்பி. ஸோ எங்கே வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணீங்க. ஸோ இந்த இதுட்டு ஒன்று வேணும். அடுத்து இதுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணி காப்பி. ஸோ வேறு எங்கே வேணும் அது பேஸ்ட். ஸோ இங்கே வச்சுக்கலாம். ஸோ வேற என்ன இருக்குது அப்படின்னா வீல்ஸ் இருக்குது. அது ஆக்சியல். ஸோ இந்த ஆக்சியல் கிளிக் பண்ணுங்க, காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இந்த இதுட்ட வேணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இதை பிளாக்காகவும் மாற்றினாலும் பிளாக்காக மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்து பேஸ், காப்பி அண்ட் பேஸ்ட். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண 4 டிராயிங்ஸ். ஸோ இப்போ இந்த பேஸோட டைமென்ஷனை ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஸ் எங்கே இருந்துச்சோ ஒரிஜினல் டைமென்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த டைமென்ஷன் உங்களுக்கு காப்பி ஆகாது. ஸோ எப்பயுமே இதை அசம்பிளி ரெடி பண்ணும்போது அதை மூவ் பண்ணி எடுக்காம காப்பி பண்ணி எடுக்க தான் ஒரு பெட்டர் வே. ஸோ லேஅவுட். ஸோ லேஅவுட் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எது மட்டும் வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜூம் என்டர். ஸோ ஒரு பாக்ஸ். ஸோ இப்போ இந்த லேஅவுட்டை நீங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க இல்லை பிடிஎஃபாக மாற்ற போறீங்கனாலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஜூம் பண்ணிட்டு அவுட்புட். ஸோ அதில் பிளாட் ஆர் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். ஸோ இது ப்ராஜெக்ட் மெக்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, கரண்ட் லேஅவுட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இதில் இன்ஃபோமீடியாங்கிற ஃபோல்டருக்கு போகும்போது அதில் ப்ராஜெக்ட் மெக் அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஸோ உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ஸ், அதாவது உங்களோட டிராயிங்ஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இதை பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ வேறு மெத்தடில் பார்க்க போனாலும் ஸோ பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ பிரிண்ட். ஸோ என்ன பிரிண்ட் செட் பண்ணுறீங்க? ஸோ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண மெத்தட். ஸோ பிரிண்ட் பிளாட் ப்ரிவியூ. ஸோ இதை டிஎக்ஸ்எஃபாக மாற்ற போகிறேன் இல்லை வேறு ஃபார்மெட்டில் மாற்ற போனாலும் எக்ஸ்போர்ட்டில் டிடபிள்யூஎஃபாக மாற்றிக்கலாம். இது ஒன்று டிபிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். ஸோ டிடபிள்யூஎஃப்ங்கிறது டிராயிங் வெப் ஃபார்மேட். ஸோ இதான் உங்களோட மாடல். ஸோ இந்த அசம்பிளிக்கு நீங்கள் பில் ஆஃப் மெட்டீரியல் ரெடி பண்ணணும். அது ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் என்னென்ன பேரில் இருக்குது, எத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா டேபிள்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ டேபிள். ஸோ டேபிளில் ஃபஸ்ட்டு செட்டிங். ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை மாற்றிங்க. அப்படி இல்லைன்னா நியூவில் இன்ஃபோமீடியான்னு செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதில் டேட்டா, டைட்டில், ஹெட்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைட்டிலுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? ஸோ ஹைட் என்ன? ஸோ ஹைட் 4. ஸோ என்ன கலரில் இருக்கணும்? ஸோ கலர்ஸ் எதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது ஹெட்டரில் என்ன டைட்டில்ஸ் இருக்கணும்? அதாவது ஹெட்டரில் ஹைட் 3.5. அடுத்தது டேட்டாஸ். ஸோ டேட்டாவோட ஹைட் 3. ஸோ நீங்கள் கலர் மென்ஷன் பண்ண ஆப்ஷன் கலர் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இந்த இன்ஃபோமீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு செட் கரண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும்? ஸோ காலம், சீரியல் நம்பருக்கு ஒரு காலம், நேமுக்கு ஒரு காலம், குவான்டிட்டி. ஸோ 3 காலம்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதனால் காலம்ஸ். ஸோ எத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு? 5 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இல்லைனா 4 காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னா 4 என்டர். ஓகே. ஸோ இந்த டேபிளை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்டை பொறுத்து ஸோ எவ்வளோ வித் வேணும், எவ்வளோ ஹைட் வேணும் மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ ஹைட் மென்ஷன் பண்ணாலும் உள்ள டைப் ஆகிற டெக்ஸ்ட் ஸோ அந்த ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் ஹைட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது பிஓஎம். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ 3ங்கிற ஹைட்டுக்கு, அதாவது 4 ஹைட்டுக்கு மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இதில் சீரியல் நம்பர்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ இதில் நேம், இதில் குவான்டிட்டி. ஸோ டைப் பண்ணிட்டோம். ஸோ இதில் சீரியல் நம்பர்ஸ் 1 ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் செட்டிங்கை பார்த்தீங்க. ஸோ செட்டிங்ஸ் எப்படி இருக்கணும்? ஜஸ்டிஃபிகேஷனில் மிடில் சென்டர். ஸோ ஹைட்டை வேணால் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக 3 இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் சீரியஸாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கிளிக் பண்ணி ரைட் கிளிக். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கானை ஹோல்ட் பண்ணி கீழே எழுத்துனீங்கன்னா சீரியஸாக ஃபில் ஆகும். ஸோ 1 2 3 4ன்னு 4 ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் ஒரு நேம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்த காம்பவுண்டோட பேர் என்ன? பேஸ். ஸோ என்டர். ஸோ அடுத்து என்ன கொண்டு வந்தீங்க? சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க நெக்ஸ்ட் ரெண்டாவதா கொண்டு வந்த காம்பவுண்ட் பேரு சப்போர்ட். ஸோ என்டர் அடிக்கிற மூலியமா அடுத்த லைன்ஸ் போவோம். ஸோ இந்த இடத்துல
ஸோ இந்த இடத்துல ஆக்சியல் ஏஎக்ஸ் ஆக்சியலோ. ஸோ அடுத்து கடைசியாக வந்தது வீல். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் எதை பேஸ் பண்ணி உள்ள வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேஸ். ஸோ இந்த பேஸுங்கிற காம்பவுண்டுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஸோ அதை எப்படி ஃபார்மேட்டை ஃபில் பண்ணலாம். ஸோ டபுள் கிளிக். ஸோ இந்த பேஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ எங்கே இருக்கணும், இந்த செல்லில் இது மிடில் சென்டராக இருக்கணும். ஸோ இந்த பேஸை செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் ஆப்ஷனில் இது மிடில் சென்டர். க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இந்த மிடில் சென்டருங்கிற ஃபார்மேட் இந்த சப்போர்ட் ஆக்சியல் ஸோ எல்லாருக்கும் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் கிளிக். இதில் ஃபில் சீரிஸ்க்கு நிறைய சீரிஸ் இருக்கும். இதில் ஃபில் ஃபார்மேட் ஒன்லி, இதோட ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு கீழே ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபில் ஃபார்மேட். ஸோ இதுக்கு என்ன செட்டிங் கொடுத்தீங்களோ அது எல்லா செட்டிங் இதுக்கும் காப்பி ஆகிடும். ஸோ குவான்டிட்டிஸ். ஸோ பேஸ் 1. ஸோ இதோட குவான்டிட்டி 1. ஸோ க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இது ஜஸ்டிஃபிகேஷன் மாற்ற போகிறோம். ஸோ இது செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்டிஃபிகேஷனில் இதுவும் மிடில் சென்டரில் செட் ஆகணும். ஸோ அடுத்து சப்போர்ட். ஸோ சப்போர்ட்ஸ் எத்தனை குவான்டிட்டி யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை டைப் பண்ணுங்க 2. ஸோ இது இந்த செல்ல இதோட ஆக்சியல் எத்தனை ஆக்சியல் இந்த அசம்பிளி யூஸ் பண்ணியிருக்கோம் 1. ஸோ என்டர். ஸோ அடுத்தது இதில் யூஸ் பண்ணிக்கிற வீல்ஸ் 1. ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்கிற ஃபார்மேட்டை இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிளிக், இந்த ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் கிளிக். ஸோ ஃபில் ஃபார்மேட் ஒன்லி, இந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல் அசம்பிளி இந்த டேபிளோட நீங்கள் பிடிஎஃப் மாற்றணும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறப்ப அவுட்புட். ஸோ இல்லை எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும், டிடபிள்யூஎஃப் அண்ட் பிடிஎஃப். ஸோ பிடிஎஃபாக மாற்றிக்க போகிறோம். ஸோ என்ன நேமில் இது சேவ் ஆகணும், ப்ளஸ் டிஸ்பிளே எக்ஸ்டெண்ட் விண்டோங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ எக்ஸ்டெண்ட் இல்லைன்னு டிஸ்பிளே செட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ண இடத்துல போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ அது இன்ஃபோமீடியாங்கிற ஃபோல்டரில் ப்ராஜெக்ட் மேக். ஸோ இதே டிஸ்பிளேங்கிற ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கப்ப இல்லை விண்டோங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸாக்டாக அந்த பேப்பர்ஸ் எது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பிரிண்ட் மூலியமாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண ப்ரீவியஸ் பிளாட் அது லாஸ்ட்டாக என்ன செட்டிங் கொடுத்து இது பிடிஎஃப் மாற்றுறீங்க இல்லை என்ன செட்டிங் கொடுத்து இது பிரிண்ட் எடுத்தீங்களோ அந்த செட்டிங். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் இல்லாமல் டிஸ்பிளே இல்லைனா விண்டோஸ். ஸோ எது மட்டும் கவர் ஆகணுமோ கவர் பண்ணுங்க. ஸோ ப்ரிவியூ. ஸோ இந்த படம் எக்ஸாக்டாக சென்டரில் வரதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த சென்டர் த பிளாட்.